Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இந்த வீடியோல ஒரு பியூட்டிஃபுல் ஸ்லிங் பேக் ரொம்ப ஈஸியா ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட்ல எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வேஸ்ட் கார்ட்போர்ட்ல ஆல்ரெடி 6 பை 8 இன்ச்சுக்கு லைன்ஸ் டிரா பண்ணிட்டு சுத்தியும் ஒரு 1/4 இன்ச்சை விட ஒரு பாயிண்ட் அதிகமாக மார்க் பண்ணிட்டு விட்டுக்கிறேன். அது வந்து தையலுக்காக. இந்த ஜீன்ஸ் பேண்ட்ல இருந்து ஒரு சின்ன பீஸ் ரஃபா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட லென்த் 23 இன்ச் இருக்கு. இதோட விட்டு வந்து நம்ம எந்த சைஸ்க்கு ரெடி பண்ண போகிறோமோ அதை விட ஒரு 1.5 இன்ச் 2 இன்ச் அதிகமாக இருக்கலாம். ஒரு யூஸ் பண்ணாத பெட் ஸ்ப்ரெட்லேருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதோட லென்த் 28 இன்ச் இருக்குது. விட்டும் 6 இன்ச்சை விட 2 இன்ச் அதிகமாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் பேட்ச் ஒர்க் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இது ஆப்ஷனல் தான். இதோட பேக் சைடில் கம் இருக்குது. ஸோ இதை கிளாத் மேலே வச்சு அப்படியே அயன் பண்ணால் இது ஃபிக்ஸ் ஆகிடும். ப்ரீவியஸாக ஒரு வீடியோவில் இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்டில் வாட்டர் பாட்டில் பவுச் ரெடி பண்ணும். இதில் யூஸ் பண்ண இதே ஹேண்டிலையே இப்போ ரெடி பண்ணுற ஸ்லிங் பேக்குக்கும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி உங்ககிட்ட இல்லைன்னா நம்ம வந்து இதை டேரெக்டாக கிளாத்லேயே ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஜீன்ஸ் கிளாத்லேயே இந்த லெதர் ஹேண்டிலோட லென்த் வந்து 48 இன்ச்சஸ் இருக்குது. அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு 3 இன்ச் எடுத்துக்கலாம் மடிச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு. 3 இன்ச் பை 50 இன்ச்சுக்கு ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சைடு ஹேண்டிலுக்கு இந்த காட்டன் கிளாத்லேயே ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட வித் 1.25 இன்ச் இருக்குது. ஹேண்டில் மாதிரியே இதையும் 2 பக்கம் மடித்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இந்த கார்ட்போர்ட் சைஸ்க்கு 2 பீஸ் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இந்த கார்ட்போர்ட் பீஸ் இல்லாமல் டேரெக்டாக கிளாத்லேயே கூட கட் பண்ணலாம். பட் இந்த மாதிரி கார்ட்போர்ட் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப குயிக்காக ஈஸியாக நீட்டாக பேக் ரெடி பண்ணிடலாம். இந்த பீஸையும் நமக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் 2 ஜிப் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஜிப் அட்டாச் பண்ணுறதுக்கு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஜிப்புக்கு 4 இல்லைனா 4.5 மார்க் பண்ணிக்கலாம். நான் 4.5 மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிக்கிறேன். ஸோ இது 3 இன்ச் இருக்குது, இது 4.5 இன்ச் இருக்குது, இது 5 இன்ச் வேணால் கூட எடுத்துக்கலாம். இதே அளவுக்கு தான் நீங்களும் மார்க் பண்ணணும்னு இல்லை. இந்த பேக்கோட லென்த் 8 இன்ச் இருக்க போகுது. ஸோ 8 இன்ச்சுக்குள்ளே ஏதாவது 2 இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு ஜிப்பு தான் வேணும்னாலும் ஒரே ஜிப்புக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நடுவில் ஜிப் அட்டாச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி சைடில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதை ஜஸ்ட் நம்ம மார்க் தான் பண்ண போகிறோம், கட் பண்ண போகிறது இல்லை. பிகாஸ் சம்டைம்ஸ் ஜிப் அட்டாச் பண்ணும்போது கொஞ்சம் அன்இவனாக வரும். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கட்டும். நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். ஜிப் எந்த சைடில் வரணும்னு கிளாத்லேயும் மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜீன்ஸ் கிளாத்தோ இல்லை வேறு ஏதாவது திக்கான கிளாத் யூஸ் பண்ணுறீங்கன்னா 18 சைஸ் நீடில் யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் 16 சைஸே போதும். மார்க் பண்ண சைடுக்கு கரெக்டாக ஜிப்பை வச்சுட்டு ஸ்டிச் பண்ணலாம். நார்மல் மிஷின்லேயே ஜிப் ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. இந்த லைன் வந்து ப்ராப்பராக மேட்சிங்காக இருக்கான்னு பார்த்துட்டு தைச்சிக்கலாம். மற்ற ஜிப்போட மாடலை விட இந்த மாடல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நார்மல் மிஷின்லேயே இந்த ஜிப்பு மேலேயே ஃபூட்டில் வச்சுட்டு ரொம்ப ஜிப்புக்கு ரொம்ப க்ளோஸாக ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியுது. பார்த்தீங்கன்னா ஜிப்போட 2 சைடும் கம்ப்ளீட்டாக கவர் ஆயிருக்கு. ஜஸ்ட் ஜிப் பார்ட் மட்டும்தான் தெரியுது. ஸோ ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. அண்ட் 2 சைட்லேயும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ் ரெண்டும் ப்ராப்பராக மேட்சிங்காக இருக்குது. ஸோ இதில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் தேவைப்படலை. ஸோ இது கூட நெக்ஸ்ட் பீஸையும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஜிப்பு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக
சில இடத்துல ஜிப்பை ஓப்பன் பண்ணி தைக்கணும், சில இடத்துல ஜிப்பை க்ளோஸ் பண்ணி தைக்க வேண்டியிருக்கும். இதுலேயும் மார்க்கிங் லைன்ஸ் கரெக்டாக மேட்சிங்காக இருக்குது. அகைன் ஜிப்புக்கு மேலே ஒரு முறை ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 ஜிப்பும் அட்டாச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த கார்ட்போர்ட் லென்த்துக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஜிப் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3 பீஸையும் ஏன் நம்ம தனித்தனியாக கட் பண்ணி வச்சுக்கலன்னா, பொதுவாக சில ஜிப்பு வந்து நம்மளால் இந்த அளவுக்கு க்ளோஸாக அட்டாச் பண்ண முடியாது. ஸோ இந்த ஜிப்பில் நம்ம அட்டாச் பண்ணும்போது ஃபூட்டரை இது மேலே வச்சு அட்டாச் பண்ண முடியாது. தைச்சி முடித்த உடனே அதோட அளவு அதிகமாகிடும். இந்த ரெட் ஜிப்பில் பார்த்தீங்கன்னா ஜிப்போட அளவு 1/4 இன்ச் இருக்குது. பட் இந்த பிளாக் ஜிப்பில் 3/4 இன்ச் இருக்குது. ஸோ நம்ம எந்த மிஷினில் ஸ்டிச் பண்ணுறோம், எந்த ஜிப்பை ஸ்டிச் பண்ணுறோன்றத பொறுத்து ஜிப்போட அளவு டிஃபர் ஆகும். அதனால தான் எல்லா ஜிப்பையும் அட்டாச் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம தேவையான லென்த்துக்கு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு ப்ராப்ளமே வராது. நெக்ஸ்ட்டு ஜிப்புக்கு பேக் சைடில் ஒரு பீஸ் அட்டாச் பண்ண போகிறோம். இந்த பீஸ் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம். மேலே இந்த மாதிரி மடிச்சுட்டு கரெக்டாக இந்த ஜிப்பு முடிகிற இடத்துல கீழே வைக்கணும் இதை. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அது வந்து ஜிப்பு முடிகிற இடத்துல இருக்கணும். கீழ் ஜிப்புக்கு மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நமக்கு 2 பாக்கெட்டாக செப்பரேட் ஆகிடும். அண்ட் இந்த சைடில் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஓப்பன் பாக்கெட் கிடச்சிரும். இந்த மேலே இருக்க ஓப்பன் பாக்கெட்டையும் நான் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ நடுவில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம கார்டை எப்படி வைக்கிறோன்றதை பொறுத்து நம்ம அதை மார்க் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இது வேணும்னா இந்த மாதிரி செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த காட்டன் கிளாத்தில் இந்த மடித்ததை இங்கே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த எல்லோ லைன்ஸில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இது கீழ் ஜிப்பு செப்பரேட்டாக இருக்குது. அண்ட் இது எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணிக்கலாம் அப்புறம். ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பாக்கெட். இப்போ எக்ஸ்ட்ராஸ்லாம் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த லெஃப்ட் ஓவர் ஜீன்ஸ் பீஸில் இன்னும் ஒரே பாக்கெட் ரெடி பண்ணணும். அது ரொம்பவே ஈஸி. இந்த கிளாத்தை ஈவனாக கட் பண்ணிக்கிறேன். மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் டபுள் ஃபோல்ட் பண்ணி மடிச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த ஹூக் மாட்டுற பீஸும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த பீஸை நம்ம கட் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். ஜிப்பர் பாக்கெட் மேலே இதை வச்சு மேலே ஒரு 1.5 இன்ச் கீழே வைக்கிறேன். 1.5 இன்ச் கீழே வச்சுட்டு பேக் சைடில் திருப்பி அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்குது. ஸோ இதை கட் பண்ணிக்கிறேன். தென் இந்த கட் பண்ண பீஸை இது மேலே வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும். அந்த மாதிரி வச்சுட்டு அகைன் மேல் பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். மேல் பக்கம் லைன் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை ட்ரிம் பண்ணிடலாம். எல்லா பீஸும் ரெடி ஆச்சு. ஃபைனலாக இந்த இடத்துல இந்த பேட்சும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது சென்டரில் வச்சு அயன் பண்ணிக்கிறேன். இது நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் இது எப்போவுமே பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு இந்த சென்டரில் பிளாக் நூலில் கையிலேயே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே சென்டரில் பார்ட்டிஷனுக்கு ஸ்டிச் பண்ணியிருந்தோம். அது மேலேயே ஊசி நூல் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த ஜீன்ஸ் கிளாத்தை இந்த கார்ட்போர்ட் சைஸ்க்கு ட்ரிம் பண்ணிக்கிறேன். மற்ற 2 பீஸும் கரெக்டாக இருக்குது. எல்லா பீஸும் ரெடி ஆகிடுச்சு. இந்த எல்லா பீஸையும் சேர்த்து ஒரே ஸ்டிச் பண்ணும்போது இந்த மேஜிக்கல் பவுச் ரெடி ஆகிடும். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த காட்டன் கிளாத் ரெண்டுத்தையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்ல சைட் கீழே இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த கிளாத்தோட ராங் சைடு அது மேலே வச்சிடலாம். தேர்டு இந்த பீஸை இது மேலே இப்படி வச்சிடலாம். தென் இந்த குட்டி பீஸை இது மேலே வச்சுக்கலாம். ஃபைனலாக இந்த ஜிப்பர் பவுச்சை இது மேலே இப்படி வச்சிடலாம். மேல் பக்கத்தில் இந்த ஹூக் ஹோல்டரையும் மடித்து வச்சிடலாம்.
இதை அப்படியே பின்னில் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அகெயின் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னா இந்த சீம் அலவன்ஸ் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணிவிட்டு இது மேலே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நாலு பக்கமும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இதை இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக ட்ரிம் பண்ணிக்கலாம். இந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணி திருப்பிக்கிட்டா ஸ்லிங் பேக் ரெடி. கார்னர்ஸ் எல்லாம் ப்ராப்பராக எடுத்துகிட்டு அயன் பண்ணிக்கலாம். பவுச் பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இதோட ஃபைனல் அவுட்புட் 6.5 by 8 inches. ஹேண்டில் இன்சர்ட் பண்ணிடுறேன். இன்கேஸ் இந்த கம்மெல்லாம் போயிட்டு அது பிஞ்சு வந்தாலும் நடுவில் ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுனால அது பார்க்குறதுக்கு அப்படியே பறக்கிற மாதிரியே இருக்கும். இந்த பேக் சைட் பவுச் செல்ஃபோன் வச்சுக்கிறதுக்காக அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது வந்து காயின்ஸ்க்கு. இதில் ஒரு பாக்கெட், கார்டுக்கு இன்னொரு பாக்கெட், ருப்பீஸ்க்கு. சென்டரில் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ இதில் மாஸ்க் வச்சுக்கிறேன். இந்த பியூட்டிஃபுல் ஸ்லிங் பேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். See you all in my next video. Have a great day.